மேடம் நீங்க இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, நைட்ல ஏன் தனியா சுத்தி நிக்கிறீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்களா? நாங்க என்ன அவ்வளவு அழகாவா இருக்கோம்? யாரா நீங்க? நாங்கெல்லாம் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட்டுங்க. மணிரத்னம் வீட்டு கார்டன்ல ஒர்க் பண்றீங்களா? மேடம், மணிரத்னத்தோட அசிஸ்டண்டோட லாஸ்ட் அசிஸ்டன்ட் நாங்களும் வருங்கால டைரக்டர் தான் மேடம். எங்க படத்துக்காக ஒரு அழகான ஹீரோனி தேடின்னு இருந்தோம். நான் ஃப்ரேம் வைக்கும் போது நீங்க அழகா என்ட்ரி ஆயிட்டீங்க. அதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சிக்குது எனக்கு. மேடம், உங்க ஸ்டேஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து முறைப்படி பொண்ணு கேக்குறோம். வாட்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து உங்க கால் ஷீட் கேக்குறேன்னு சொன்ன மேடம். நீங்க மட்டும் என் படத்துக்கு டேட் கொடுத்துட்டீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் டாப் ஆயிடலாம். 10வது வரை ஹிந்தியில உங்களுக்கு காஜல் அகர்வால்னு ஒரு பெரிய கட் அவுட்டே வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல 50,000 ரூபாய்க்கு வேலை செய்வீங்க. அப்புறம் அங்கங்கன்னு கை நீட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். மொத்தமா சேர்த்தா மாசம் 1 லட்சம் தானே கிடைக்கும். ஆனா எங்க படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லுங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி தரோம். ஆனா ஒரு கண்டிஷன், எங்க ஷார்ட் பிலிம் நீங்க நடிக்கணும், 200 ரூபாய் தரேன். அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிச்சிருவேன். ஜீப்ல வந்திருந்தேன், இங்க எல்லாரும் ஏத்தின் போயிருப்பேன். இப்ப கூட ஒண்ணு இல்ல மேடம், அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஏத்தின் போங்க. அப்படியே ட்ரிபிள் சில காசு சொல்ல வந்துடுறேன். என்ன மேடம்? மேடம், ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துட்டா? டேய், அவங்கள வச்சு நான் படமே எடுக்க போறேன். செல்ஃபி கேட்டு வாடா ஏறா. எங்க? உனக்கு எப்படி தெரியும்? போஸ் பாய்ஸ். ஓகே ஓகே, நைஸ். நான் வரேன். என்ன மேடம், பூஜை பண்ணலாமா? வழிய விடுங்க. ஏன் என்ன மேடம் விட்டு போறீங்க? விட்டு போறேன். டேய், நம்ம படத்துக்கு இவ தான்டா ஹீரோனி. கன்ஃபார்ம். நான்சி, பாத்தியா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதை மட்டும் நீ குடிச்சேன்னா உன் லைஃப் ஸ்டைலே மாறிடும். வாடி செல்ல வாடி செல்ல வாடி செல்ல. அப்படிதான் அப்படிதான். கம் 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 கம். நான்சி, ஓடாத. டோன்ட் ரன். நான்சி நான்சி டேய், நான்சி டார்லிங், வாழ்க்கையில தான் கடைசி சம்பவமா இருக்கணும். இனி எந்த சம்பவம் நம்ம செய்ய கூடாது. நான்சிமா, சார் என்ன தெரிஞ்சுக்கறப்பல ஈத்து விட்டா சத்தம் கேட்க யாரா அது? சார், இந்த சவுண்ட் சரோஜா வீடு எங்க சார் இருக்கு? சவுண்டே இல்லாம ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த வீடு தான் சவுண்ட் சரோஜா. இப்பதான் கார்ல போனாங்க. வந்துட்டாங்களா? அப்ப நாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்கு போய்க்கிறோம். ஓகே நான்சி. டேய், நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா ஏகப்பட்ட செலவாகும். எல்லா செலவுமே இதயத்துல முச்சிரும். ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஷாட் கபோர்டுக்கு, மூளை. படம் எடுக்கிறதுக்கு மூளை தேவையில்ல, சிடி தான் தேவை. அப்படியே பேன் பண்ணா. டேய், இது என்னன்னு தெரியுமாடா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? கேட்காத புட்டுக்கு சவுண்ட் போடு. நெக்ஸ்ட் ஷாட் லேப்டாப். இது எடிட் இருக்கு. அடுத்த ஷாட் இங்க வை. இது மியூசிக் டைரக்டர். டேய் டைரக்டர், என்னடா குண்டு பல்புல சூடா கலர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கானுங்க? ஒரிஜினல் சயின்டிஸ்ட் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதை தொடாத, 10 காசு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒருத்தன் கதவை திறந்து யாரா நீங்கன்னு கேட்க போறான் பார். யாரா நீங்க? என்கிட்டயே அட்ரஸ் கேட்டுட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கீங்க. டேய், கீ பொம்மை, கௌரவமா வந்து உட்காந்துரு. உட்கார். பாபு, ஸ்டார்ட் த நரேஷன். மொத்தம் எவ்வளோடா தேரும்? என்ன, ஒரு 50,000 தேரும். அது யூனியன் சேர்த்து வைக்கணும்டா. இங்க பார், மொத்தமே 50,000 ரூபா தான். ஒரு கட்டையத்தை அடிச்சேன்னு வச்சுக்கா, மண்டை ஒஞ்சி ரத்தம் பிச்சுக்கின்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். கோமாக்கு போனீனா ஹாஸ்பிட்டல் செலவு 5 லட்சம். உன் வலது மூளை கத்தி கூப்பிடணும்னு தோணும். உன் இடது மூளை வேணான்னு சொல்லும். உன்னோட வலது மூளை தான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் உன்னை யோசிக்க வைக்கும். யோசிக்காத. அதுக்காக நீங்க என் வீட்டுல திருட வருவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? டேய், வேணும்னா நாங்க எடுக்க போற படத்துல உன் பேரை தேங்க்ஸ் கார்டுல போடுறோம். இல்லனா உனக்கு எண்டு கார்டு போட்டுருவோம். போலீஸ். இது 10 வச்சு இந்த டைட்டில் ஆச்சு. அவன் போலீஸை கூப்பிடுறான்டா. ஓஹோ, எடுத்து காட்டுறா. தம்பி, போலீஸே எங்க ஃப்ரெண்டு தான். பாத்தியா, இப்பதான் கட்டி புடிச்சிட்டு வரோம். டேய், சாரி, கட்டிங் கொடுத்துட்டு வரோம். படம் எடுத்து முடிச்சவனே இது எல்லாம் உனக்கு நாங்க திருப்பி கொடுத்துருவோம். பயப்படாத. என்ன என்ன இங்க பாத்தியா கோயில் உண்டி? ஏடு எவ்வளவு தேத்துன்னு பார்க்கலாம். டேய் டேய், அத எடுக்கல. ஐயோ, டேய், குளிக்க பாரு. கேளுங்கடா, தயவு செய்து அத திறக்காதீங்கடா. டோனி, வேண்டடா வேண்டடா. டேய் டேய் டேய். தேங்க் காட், நல்ல வேளை மோந்து பார்க்கல. ஆமால. எங்கடா இருக்க? சீக்கிரம் வா. நான் உன்னை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜீப்ல வர உனக்கு இவ்வளவு நேரமா?
சாரி ஆர்த்தி, என் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதுதான் லோடு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். டேய் என்ன Dressடா இது? அது நான் முக்கியமான வேலையில இருந்தேன்னா நீ அவசரமா கூப்பிட்டங்காட்டி லுங்கி கட்டிட்டு வந்துட்டேன். லுங்கியா? பாவாடை கட்டிட்டு வந்திருக்க. பாவாடையா? நான் லுங்கி நல்ல நினைச்சேன். அதுதான் கிளம்பும் போது கத்தி இருக்கா. ஆதி எங்கடா? நான் முதல்ல ஃபோன் பண்ணதே ஆதிக்கு தான். இன்னும் ஆளை காணோம். வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்ல கூப்பிட்ட? என்ன ஆதி? இப்படி வந்திருக்க? உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்கு. பார், நீ வாடி கூப்பிட்டு அவசரப்படுத்துறேன். நான் தோசை சுட்டுக்கிட்டேன், சாப்பிடாம வந்துட்டேன். கேப் வச்சிருக்கேன், போலீஸ் கத்தாச்சியா? அறிவு கெட்டவங்களா? சரி, ஓகே. எங்களை எது கூப்பிட்ட சொல்லு. தாஸ் எஸ்கேப் ஆயிட்டான். தாஸ் escape ஆயிட்டானா? அது சரி, யார் இந்த தாஸ்? 20 years back எங்க அப்பா அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட். சரி, அதுக்கு நாம எதுக்கு இங்க வரணும்? அவன் இங்கதான் பதுங்கி இருக்கான்னு இன்ஃபார்மர் சொன்னான். அதுக்கு நீ காத்தமுத்துக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா பிடிச்ச அக்யூஸ்ட் நான் தான் பிடிப்பேன். ஃபாலோ மீ. ஓ, ஃபேமிலி அக்யூஸ்ட் நம்ம தான் பிடிக்கணும். வா. ஆர்த்தி, நீ தேடுற தாசுக்கு என்ன வயசு இருக்கும்? 60+ இருக்கும். அப்ப அவன் கண்டிப்பா மேல இருக்க மாட்டான். ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிடுற என்னாலயே மேல ஏற முடியாது. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டவன் எப்படி மேல ஏறி இருப்பான்? அதனால அவன் கீழே தான் எங்காவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். வா நம்ம கீழே தேடலாம். தாஸ்னா அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு காலத்துல சிட்டியே கலக்கணும். தாச பிடிக்க எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனா என் அப்பா மட்டும் தான் பிடிச்சாரு. பாம்பேல இருந்து வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணி நிறைய பேரை போட்டு தள்ளிருக்காங்க. பப்ளிக்லாம் அவன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ரவுடிஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. அவனை பிடிக்க எங்க அப்பா தனிப்பட அமைச்சாரு. பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி அவனை தூக்கி உள்ள போட்டாரு. இவ்வளவு காலம் இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி இந்த கிரிமினல் தெரியாம போச்சு? நீ எங்க ஸ்டேஷன்ல இருந்த? பாதி நாள் லீவ்ல தான் இருந்த. ஓகே. தாச நான் பிடிக்கல. என் பேரு ஆர்த்தி இல்ல. முயல் குட்டிங்க இந்த சிங்கத்தை வேட்டையாட பாக்குது. சரி, மூக்க நினைக்காத, மூக்க சுத்த போறான். என்னடி என்னாச்சு? ஏதாவது வெப்பனோடு நிக்கிறானா? வெக்கம் இல்லாம நிக்கிறேன். அப்பா அவனை கண்டிப்பா பிடிக்கணும். மயில் நீ இந்த பக்கம் போ. சார், ஆதி நீ இந்த பக்கம் போ. ஓகே. தாச பிடிக்க நானா? ஐயோ, மீனை கூட பிடிச்சது நீ தாச பிடிக்கணுமா நானு? ஐயோ, என்னது நைட்டோட ஓடி வரீங்க? நீங்க யாரையாவது ரேப் பண்ண போறீங்களா? இல்ல உங்களை யாராவது ரேப் பண்றாங்களான்னு கேட்டேன். பிசி ஆதிலட்சுமி. ஓ, நீங்க பிசியா? பேச முடியல. ஓ, உட்காருங்க. ஐயப்பா, இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா குடிங்க. நான் எச்சப் இல்ல, நீங்க குடிங்க. தாஸ் ஒரு பெரிய அக்யூஸ்ட். ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவனை போய் யாருங்க பிடிக்க முடியும்? சொன்னா அவ கேட்டதானே சார்? அடம் பிடிக்கிற நான் தான் பிடிப்பேன். பெரிய இவ்வளவு ஆட்டம். சொன்ன பேச்சு கேட்டதானே என்ன பண்றது? ஒரு பிசியை மதிக்கலனா அப்புறம் என்னங்க அவர் பெரிய இன்ஸ்பெக்டர்? நீங்க ரிசைன் பண்ணுங்க. அவன் தாடி தாஸ். என்ன சொல்ற? எனக்கு இந்த ஓடி அதுல காது கொய்ங்கன்னு நடந்துக்கிட்டு எதை சொல்ற? கேக்கலையா உங்களுக்கு? சுத்தமா கேக்கல. உங்ககிட்ட நான் தான் தாஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க தாஸ்? ஆமா. அப்படியாடி? புடிடி. நீங்க தான் தாஸா? கொஞ்சம் பேசிட்டு இருக்கியே. ஏய், சுற்றுவன் துப்பாக்கி இல்லாமையே. என்ன நைட்டி போட்டு வந்து என்ன பிடிச்சலான்னு பாக்குறியா? குத்தன்னா முதல்ல யூனிஃபார்ம் போட்டு அப்புறம் பிடிக்கலாம். மயில வந்து ஒரு பறந்து பிடிப்பாடா. நீங்க யாரு? நீங்க ஆதி கூட வந்தீங்களா? ஆமா. உங்களுக்கு நைட்டி கிடைக்கலையா? ஐயோ, சரி, அவங்களுக்கு பிபி ஏறி போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் போய் ஆட்டோ கூப்பிட்டு வந்தேன். நீங்க எதுக்கும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு? ஆம்புலன்ஸ் விண்ணிமலுக்கு சீக்கிரமா வாங்க. ஏய் தாஸ், நில்லுடா, சுற்றுவேன். வாங்க. ஓடாத. ஐயோ ஆதி, மயில் சீக்கிரம் வாங்க. ஐயோ, இந்த தாஸ் கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டான். ஏய் நில்லு, ஸ்டாப். சார், ஒரு அக்யூஸ் அந்த கார்ல தப்பிச்சு போறான். அவனை ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். ஏய் தாஸ், சார், இந்த பேர் வர போகல. சீக்கிரம் போங்க. Shit.
போயிடுவேன்னு நினைச்சு பயத்துல சுத்திக்கிட்டே இருக்கேன். இங்க என்ன பண்றீங்க? என் கூட ஒர்க் பண்ற நர்ஸ் அவுட்டிங் போகணும்னாங்க, அதான் அழைச்சிக்கிட்டு சுத்தி. அப்ப தாஸ் எங்க? தாஸ் உன் புருஷன் பேர் தாசா? இல்ல இல்லையாம நீ எங்க வந்த பேட்டா? இன்ஸ்பெக்டர் பேபி, உனக்கு லிஃப்ட் கொடுத்ததே நான் தான் பேபி. ஏய் தாஸ், அஸ்டா லிவிஸ்டா பேபி. நோ தாஸ், ஸ்டாப் தாஸ். ஏய் தாஸ். ஏய் அட பாவி, கடைசியில் நீ புக் பண்ண சொன்ன ஆம்புலன்ஸ்ல உன்னையே ஏத்த வேண்டியதா போச்சு. ஹலோ. என்ன இருக்கிறியா? என்னாச்சு? போயிட்டானா? ஏய் தாஸ். ஐயோ, முகூர்த்த நேரம் முடிய போகுது. எங்க பொண்ணு? ஓ, இப்ப கூறப்படவெல்லாம் காக்கியில வைக்கிறாங்களா? வா வா வா, மாலையை போட்டுக்கோ. ஐயரே, மந்திரத்தை சொல்லு. ஐ அம் டாக்டர். ஏன் டாக்டரா இருந்தா மந்திரம் சொல்ல மாட்டியா? ஐ அத்தை, எங்க 2 பேருக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. மச்சான் பார்க்கவே இல்ல. நீ என்ன பண்ற? இந்த ஃபர்ஸ்ட் நைட் பெட்ரூம்ல நிறைய இந்த ரோஸ் பூ எல்லாம் போட்டு அதுக்கு போடுறேன், சேர்த்து ஜெயில்ல உளறிட்டு இதாச்சும் பண்ணுங்க. ஐ அம் மார்ச்சுரி டாக்டர். மார்ச்சுரியில தான் ஏதாவது பண்ணுவேன். இவன் வேற மாதிரி பேசுறான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடமே வேற.